படிக்கும்போது கேட்குற ஒரு 5 சாங். முதல்ல படிக்கும்போது சாங் கேட்பாங்களாங்கிறது எனக்கெல்லாம் டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா, எனக்கெல்லாம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மண்டையில கொட்டி கொட்டி மணிக்கணக்கா படிச்சாலும் ஒரு கொஸ்டின் கூட மண்டையில ஏறாது. அந்த மாரி ஆள் நானு. ஆனா, படிக்கும்போதே சாங் கேட்டுக்கிட்டே படிக்கிறவங்களும் இருக்காங்கங்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் இந்த ஒரு கன்டென்ட்ட எடுத்தோம். சரி, அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போறது நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை சாங். ரொம்ப லாங்கா ஒரு கொஸ்டின், ரொம்ப நேரமா ஒரு கொஸ்டின் நீங்க படிக்கணும் அப்படின்னா அந்த டயத்துல இந்த ஒரு சாங் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ நின்ற இடம் என்றால் விலையேறி போகாதோ. ஆனா லாங்கா ஒரு கொஸ்டின் படிக்கும் போது இந்த சாங் கேட்டா அது லிரிக் மண்டையில ஏறுமா இல்ல அந்த சாங் மண்டையில ஏறுமான்னு எனக்கு தெரியல. வீடு வரைக்கும் அந்த மாதிரி யாராவது இந்த சாங் கேட்டுக்கிட்டே படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது கமல்ஹாசனோட இந்த ஒரு சாங். உன்னால் முடியும் தம்பி தம்பி. இந்த சாங் எதுக்குன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனுக்காக கேட்குற சாங் அப்படின்னு சொல்றாங்க. ஆலய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு. இல்ல நம்மளால படிக்க முடியாது இதை அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு சாங் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். அடுத்து பார்க்க போறது ஆளப்போறான் தமிழன் சாங். அதாவது இந்த ஒரு சாங் எதுக்காக கேக்குறாங்கன்னா ஒரு கொஸ்டின் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டஃப்பான டாபிக்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக இந்த ஒரு சாங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆழப்போறம் தமிழ் சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது விவேகம் படத்துல வந்து இந்த ஒரு சாங். சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர். இந்த ஒரு சாங் எதுனா ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, நிறைய கொஸ்டின் படிக்கணும்னு நிறைய உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸான டயத்துல இந்த ஒரு சாங் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா பார்க்க போறது எதிர்நீச்சல் படத்துல வந்து இந்த ஒரு சாங். இந்த ஒரு சாங் எப்ப கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு இருக்கீங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா அப்போ இந்த ஒரு சாங் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சீரியஸா இதோட லைன்லாம் பயங்கர மோட்டிவேஷனா தான் இருக்கும். கொஸ்டின் படிக்கிறது மோட்டிவேட் பண்ணுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. நீங்க அந்த மாதிரி யாராவது இந்த சாங்கை பார்த்து மோட்டிவேட் ஆகி படிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு 5 சாங் சொல்லியிருக்கேன். இந்த 5 சாங்ல நீங்க படிக்கும் போது எந்த சாங் ரொம்ப அதிகமாக கேட்பீங்க, அதே நேரம் நீங்க அதிகமாக கேட்குற ஏதோ ஒரு சாங் நான் விட்டுருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த டாபிக் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.